இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நீ பாத்திருக்கவே மாட்டல. எனக்கு எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். அப்புறம் பெத்த அப்ப மன ரத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. உன் அண்ணனால கண்டிப்பா அதை வாங்கி கொடுக்க முடியாது. இதே வேலையாத்தான் அலையறீங்களாடா? வேற எங்களுக்கு என்ன சார் வேலை? இது ஒண்ணுதானே வேலை எங்களுக்கு. சென்னையில தெரு தெரியுறீங்க. ஆமா, அதுக்கு தானே உங்க அண்ணன் எங்க வீட்டு பொண்ணை மடக்கனா. பத்தி பேசுங்கடா. வேற மேட்டரை பத்தி பேசாதீங்கடா. பேசுனா அசிங்கமா கேட்டுருவேன்டா அப்புறமேலு. 4-5 கூட எடுத்துக்கோ. ஓசியில தானே கிடைக்குது. நான் சொல்றேன் இப்ப இது இருக்கட்டும். தேவலாம் பேசிட்டு இருக்கா? அதாவது எதுக்கு தேவலாம் முழு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்? சட்டையே வேணாம். நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். கிரிக்கெட் வந்து என் வாழ்க்கையை சுனாமி மாதிரி அடிச்சிட்டு போயிருச்சு. இல்ல சார், அவனுக்கு பிடிச்சதாவே எடுக்கட்டும். என் தம்பிக்கு நான் வாங்கி கொடுத்துக்கிறேன். நீ எடுறா பல்லவா. பண்ணிட்டு தான் சார் வந்து. நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். நீங்க யார் முதல்ல? சார் நான் ஏத்த வீட்டுல இருக்கேன் சார். சார் உங்களுக்கு அதான் தேவையில்லை சார். நான் மட்டும் வீட்டுல இருந்ததுன்னு வச்சுக்கோ, உன்னை வெளுத்திருப்பேன்டா. நான் ட்ரெஸ் எடுக்க இவ்வளவு பெரிய கடைக்கு வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சார் எங்க ஐஜி யாரையாச்சும் அனுப்பிடுவா சார்? ஐஜி அனுப்பு. சென்னை லெவலுக்கு உங்க அனுப்பலாம். ஓகேவா சார்? ஓகேவா சார்? ஓகேவா சார்? நானும் அண்ணனும் பிசினஸ் பார்ட்னர்ஸ். பார்ட்னர் கிட்ட போய் யாராவது காசு வாங்குவாங்களா? நாங்க பாத்துக்கிறோம். அப்பல எனக்கு எதுக்கு? நீ குடிச்சிட்டாயா? நீ குடியா? சொல்றத கேளு. குடிச்சிட்டா என்ன நமக்குள்ள என்ன நீ இதெல்லாம்? பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் ஓசில ஏதாவது கிடைச்சா அதை விட்டு போக மனசே வர மாட்டேங்குதுல்ல. எப்ப வருவ? இந்த பொழப்புக்கு போய்ங்க மாடு மேய்க்கலாம். விஷயம் சொல்லு, உனக்கு நிஜமாவே காஃபி பிடிச்சதா? நல்லாவே இல்ல, அப்படியே வச்சுட்டேன். பாத்தீங்களா, இந்த மாதிரி நல்ல நல்ல நண்பர்கள் இருக்காங்க. அதை விட்டு சில பேப்பர் ஐடி ஆற பயலுகளும் இருக்கானுங்க. ரொம்ப காஸ்ட்லியா இருக்குன்னு யோசிக்க வேணாம். இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. பந்தம் வந்துருச்சுல்ல, இந்த வந்துட்டாங்க இல்ல. என்னடா உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? ஒரு நல்ல நாள் பெருநாள் வந்துச்சுன்னா உடனே